தூய்மை பணி மேற்பார்வையாளர்கள் ஆலோசனை கூட்டம். கோவை மாநகராட்சி 100 வார்டுகளின் தூய்மை பணி மேற்பார்வையாளர்கள் ஆலோசனை கூட்டம் பூ மார்க்கெட் அருகே அமுது சுரபி ஹோட்டலில் நடைபெற்றது. இதற்கு தூய்மை பணி மேற்பார்வையாளர் KG முருகேஷ் தலைமை தாங்கினார். மேற்பார்வையாளர் கோவை கபீர் வரவேற்றார். இதில் SC/ST ஆணைய மாநில உறுப்பினர் செல்வகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார். கூட்டத்தில் சிறந்த தூய்மை பணி மேற்பார்வையாளர்கள், விளையாட்டில் சிறந்து விளங்கிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணி மேற்பார்வையாளர்கள் மீது பல்வேறு நடவடிக்கை எடுத்ததை கைவிட வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த சிறப்புக்கு காரணமாக இன்னொரு தலைவர் நன்றி உரைக்க வருகிறார். அனைத்து சுகாதார மேற்பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, எல்லா இடத்துக்கும் வந்து தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து எந்த நிதியும் இல்லாமல் அரசு நிதியை கொடுத்து இங்க வந்துட்டு நம்ம இந்த கோவை மாநகராட்சியில இப்போ நம்ம சூப்பர்வைசர் ஒர்க்குன்னா என்னங்கிறது ஆரம்பத்தில் செய்யும்போது சரி இதுதானா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது மனப்பக்குவத்தை டைமே இல்லைன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு வேலைப்பாடுகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. சொன்ன மாதிரி நாங்கள் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு எங்கள் வீட்டு வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு தான் நாங்கள் 5 மணிக்கே பணிக்கு வரோம். இப்போ 5 மணிக்கு பணிக்கு வந்து இங்கேயும் வந்து வேலைப்பாடுகள் ஒவ்வொரு வேலையும் வந்து நெருக்கடி அதிகமாக ஸ்பாட்டில் குப்பை இல்லாமல் இருக்கிறது முதல் கொண்டு எல்லாமே வந்து ஓய்வில்லாமல் செஞ்சுருக்கோம். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி இந்த சென்னையில் வந்த போராட்டத்தின் போது பார்த்தீங்கன்னா கூட அதுக்கப்புறம் பார்த்தா சங்கம் அப்படியே கலைச்சிட்டாங்க, இவங்க வச்சு கலைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. இல்லையா இருக்கிற சங்கத்தை நிலை பண்ணுங்க, இல்லையா எதிர்வடைய வந்து சங்கத்தை கோவை மாநகராட்சி பணியாற்றுகின்ற தூய்மை பணி மேற்பார்வையாளர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு சாதனைகள் புரிந்த மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை கௌரவிப்பது மட்டுமன்றி ஓய்வு பெற்ற சுகாதார மேற்பார்வையாளர்களும் சிறப்பாக பணியாற்றுகின்ற மேற்பார்வையாளர்களுக்கு சால்வை அளித்து கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் தூய்மை பணி மேற்பார்வையாளர்களின் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பிரச்சனைகளெல்லாம் உரிய தீர்வு காணும் வகையிலே மரியாதைக்குரிய மாநகராட்சி ஆணையரை அணுகுவது என்றும் தேவையான பரிந்துரைகளை செய்வதென்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது.